ஒதுங்கிக் கொள்வது என்ற ஒரு குறை இருக்கு. நியாயம் தெரியும், இப்படிதான் செய்யணும் தெரியும், நம்ம மாட்டிக்கூடாது என்று ஒதுங்கிக் கொள்கிற கோழைத்தனம் கணிசமான தமிழன் தமிழச்சியிடம் இருக்கு. அதைத்தான் துரோகிகள் பயன்படுத்துறாங்க. அப்ப தமிழர்கள் வீரம் பேசுறோம், அறம் பேசுறோம், அறிவாற்றல் பேசுறோம், எல்லாம் இருந்த இனம்தான். இது எந்த அளவு சீரழிஞ்சு கிடக்கு என்பதை பொறுப்புள்ள நம்முடைய பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் உணர வைக்கணும். முதல்ல விமர்சனம் பண்ணா பத்தாது, நம்ம பிள்ளைகளை உணர வைக்கணும். கணிசமாக நம்ம சமூகத்தில் ஒரு 10% மக்களை திரட்டிட்டாக எல்லாம் மாறும். ஒரு பெரிய எழுச்சி புரட்சி தமிழ்நாட்டில் தேவைப்படுது. ஆயுத புரட்சி அல்ல, நீதி புரட்சி, கருத்து புரட்சி, மக்கள் விரல் எழுச்சி தேவை. அந்த மாதிரி கருத்துக்களை பரப்புவதை நம்ம நாளில் உறுதி எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு. வெறுமனே திமுக விமர்சிச்சு அதிமுக விமர்சிச்சு மாற்ற என்ன செய்யறோம்? இன்னும் 10-20 வருஷம் கூட ஆகட்டும், அதுக்கான விதை போடுறோமா, அதை வளர்க்குறோமா, அந்த சூழ்நிலையை உருவாக்குறோமா, அதுக்கு ஏதோ நம்மளால பங்களிப்பு செய்யறோமா, அது முக்கியம். எஸ்கேபிசம், ஒதுங்கிக்கிறது. நீதி தெரியும், நியாயம் தெரியும், நம்ம இனம் இப்படி எல்லாம் காட்டி கொடுக்கப்படுது, அழிக்கப்படுது தெரியும், அதெல்லாம் வருத்தமும் இருக்கும். நம்ம மாட்டிக்க வேண்டாம்ங்கிற தப்பித்தல்வாதம் தமிழன் தமிழச்சிக்கிட்ட கணிசமா இருக்கு. கருத்தாவது பேசுங்கிறேன். நீ கட்சி வர வேண்டாம், ஆர்ப்பாட்டம் வர வேண்டாம், இந்த கருத்தையாவது பக்கத்து வீடு நண்பர்கிட்ட பேசுங்க. இப்படி நம்ம பாதிக்கப்படுறப்ப உலகத்துல எப்படி எந்த இனமும் இப்படி இருந்ததில்லை. அவனும் பெருசா ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். ஒரு